SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கே வாக்களிக்க வேண்டும், சுமந்திரன் வலியுறுத்தல். பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவி ஏற்க தயார், பொன்சேகா சவால். மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கத்தின் சதி நடவடிக்கை வலுக்கும் சர்ச்சை. வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம், ஸ்ரீதரன் வலியுறுத்தல். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் தீண்டல்களுக்கு உள்ளாக்கிய பயிற்றுனர் கைது. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார்? FBI வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கை. அமெரிக்க சந்தையை உலுக்கிய சீனாவின் அதிரடி முடிவு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி கிளை அலுவலகத்தில் இன்று கட்சி ஆதரவாளர்களுக்கு கைவிசடம் வழங்கி வைக்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாண தமிழர்களின் ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது. இது ஒரு தவறான பிம்பம். எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும். உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நீதிமன்றில் முரண்பாடான தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டுள்ளதானது முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு சட்டமா அதிபரோ முன்னிலையாகியிருந்தார். இரு தீர்ப்புகளும் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. NPP யாழில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. அமைச்சர் சண்டைத்தனத்திலும் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் ஒன்று அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனக்கு அத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு கொண்டு வருவதை அவர் பங்களிக்கவில்லை என்பதனால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை முஸ்லிம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு தீவிரவாதி சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இது சாதாரண முஸ்லீம்களின் விருப்பம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூப்பர் முஸ்லீம் என்ற சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குக்கு இட்டுச் செல்வதாகவும் ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார். இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்கலங்களை நிறுத்தி வைக்கும் பின்னணியில் மின்சார கட்டணத்தை 40% உயர்த்த முயற்சி இருப்பதாக மின்சார பயனர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. குறைந்த மின்சார தேவை உள்ள காலங்களில் சூரிய மின்கலங்கள் மூலம் பிரதான அமைப்புக்குள் மின்சாரம் பாயும் போது தேசிய அமைப்பில் சமநிலை சீர்குலைவதில்லை என்றும் எரிசக்தி நிபுணர் பொறியியலாளர் அசோக் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணி முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை கூரை சூரிய மின்கலங்களை அணைக்குமாறு மின்சார சபை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய மின் அமைப்பில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் மின்சார தேவை குறைவாக இருப்பதனால் பிரதான அமைப்பின் சமநிலையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம், சிங்கள மக்கள் வர முன்பு பஞ்ச ஈஸ்வரங்கள் வைத்து வழிபட்ட இனம் தமிழர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கல்மடி கிராமத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாத விஜிதகிரத்தான் கடைசியாக நடந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் சென்று தமிழ் மக்கள் எமக்கு 3 ஆசனங்களை வழங்கியுள்ளார்கள். இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, ஏன் சர்வதேச விசாரணைக்கு உடன்படவில்லை, பட்டிருந்த படுகொலைக்கு நீதி வேண்டும், ரணில் விக்ரமசிங்க தான் மக்கள் விடுதலை முன்னணியை படுகொலை செய்ததாக தெரிவித்து அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்துள்ளார். ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை கிளப்பில் போடப்பட்டுள்ளது. பண்டா செல்வா ஒப்பந்தம் தூக்கி எறிவார்கள், பிரபா ரணில் ஒப்பந்தத்தை நிராகரிப்பார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்தியாவுக்கு பயந்து பார்த்து கொண்டிருப்பார் என்று தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுனர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 16 சிறுவர்களை தொடர்ச்சியாக விளையாட்டு பயிற்றுவிப்பர் ஒருவர் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகியுள்ளதாக பாடசாலை அதிபர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோரால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.
இலங்கையில் கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த தற்கொலை குண்டு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியாக சட்ஜான் ஹாசிம் செயற்பட்டதாக FBI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. 2020 டிசம்பர் 11ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட FBI அறிக்கையில் 2019 இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த தற்கொலை தாக்குதலுக்கு முக்கிய சூத்திரதாரியாக சட்ஜான் ஹாசிம் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் FBI மூலம் கலிபோர்னியாவில் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆணையிலேயே 2019ஆம் ஆண்டு உயிர்த்த தற்கொலை தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி சட்ஜான் ஹாஸ் என உறுதியுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நுட்பமான நீதிமன்ற சாட்சியங்கள், சமூக ஊடக பதிவுகள் மற்றும் சாட்சியங்களின் வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட FBI அறிக்கையில் இலங்கையில் இயங்கிய உள்ளூர் ISI அமைப்பை சட்ஜான் ஹாஷிம் வழிநடத்திய விதமும் அந்த தற்கொலை குண்டு தாக்குதல் திட்டமிட்டபடி எப்படி செய்தார் என்ற விதமும் விளக்குகிறது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்துள்ளார். இதற்கு மற்ற நாடுகள் பணிந்த நிலையில் சீனா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. எனினும் இரு நாடுகளும் மாறி மாறி வரியை உயர்த்தி வருகின்றன. சீனா பொருட்கள் மீது அமெரிக்கா 145% வரியும், அமெரிக்க பொருட்கள் மீது சீனா 125% வரியும் விதித்துள்ளதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு கனிமங்கள், உலோகங்கள், காந்தம் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதியும் சீனா உடனடியாக நிறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் அமெரிக்கா ஆயுத உற்பத்தியாளர்கள், வாகன உற்பத்தியாளர்கள், விண்வெளிசார் உற்பத்தியாளர்கள் மற்றும் பிற நுகர்வோர் பயன்பாட்டிற்காக பொருட்களை தயாரிக்க தேவையான மூலக்கூறுகள் முற்றிலும் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்க தேவையான காந்தம் மற்றும் மூலக்கூறுகளின் ஏற்றுமதி சீனா துறைமுகங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று நியூயார்க் டைம் இதழ் தெரிவித்துள்ளது. சீனா வழிவகுத்து வரும் புதிய நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவின் இராணுவ ஒப்பந்தக்காரர்கள் உற்பத்தி உட்பட பல நிறுவனங்களில் உற்பத்தி தடைப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கே வாக்களிக்க வேண்டும், சுமந்திரன் வலியுறுத்தல். பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவி ஏற்க தயார், பொன்சேகா சவால். மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கத்தின் சதி நடவடிக்கை வலுக்கும் சர்ச்சை. வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம், ஸ்ரீதரன் வலியுறுத்தல். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் தீண்டல்களுக்கு உள்ளாக்கிய பயிற்றுனர் கைது. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார்? FBI வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கை. அமெரிக்க சந்தையை உலுக்கிய சீனாவின் அதிரடி முடிவு.